செலக்ஷனில் ரிஜெக்ட் ஆன சின்ன பையன் பிறகு உலகின் மாஸ்டர் பிளாஸ்டர் ஆனார் சச்சின் டெண்டுல்கர். இந்த வீடியோல பார்க்கலாம். ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட்ல சச்சின் டெண்டுல்கர் ஃப்ரெண்ட் மற்றும் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வினோத் காம்ப்ளி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களோட ஃபர்ஸ்ட் கோச்சான ரமாகாந்த் ஆச்சேகர் கிட்ட செலக்ட் ஆனோம்னா ஃபர்ஸ்ட் செலக்ஷன்ல பாஸ் பண்ணோம், அப்புறமா தான் அவரோட கோச்சிங் அகாடமில எங்களை சேர்த்துப்பாரு. ஆச்சேகர் கிட்ட ஃபர்ஸ்ட் ட்ரையல்லே நான் செலக்ட் ஆயிட்டேன். அப்போ எனக்கு 11 வயசு இருக்கும். நான் முதல் முறையா சச்சின் டெண்டுல்கரை சிவாஜி பார்க்ல பார்த்தேன். 10 வயசு பையன் கையில பேட்டோட வெள்ளையான உருவம் சுருட்ட முடியோட ஃபர்ஸ்ட் டைமா செலக்ஷனுக்கு ஆச்சேகர் கிட்ட வந்திருந்தாரு. அவரோட பேட்டிங் டெக்னிக் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆச்சேகர் அவர்கள் சச்சின் டெண்டுல்கரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. கண்ணுல அழுகையோட வீட்டுக்கு திரும்பின சச்சின் டெண்டுல்கர் அடுத்த நாள் அவரோட பிரதர் அஜித் டெண்டுல்கர் கூட இன்னொரு வாய்ப்பு கேட்டு சிவாஜி பார்க்கு வந்திருந்தாரு. பெரும் போராட்டங்களுக்கு பிறகு கோச் ஆச்சேகர் சச்சினுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாரு. செகண்ட் ட்ரையல் அப்போ சச்சினோட பேட்டிங்க பார்த்து கோச் ஆச்சேகர் ரியலா இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் செலக்ஷன் அப்போ ரிஜெக்ட் பண்ண அவரு செகண்ட் செலக்ஷன் அப்போ சச்சினோட பேட்டிங்க பார்த்து வாவ்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம கோச்சிங்ல அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாரு, இந்த பையன் தன்னோட பேரை கிரிக்கெட்டிங் வேர்ல்ட்ல நிரந்தரமா ரிஜிஸ்டர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சச்சின் டெண்டுல்கரும் ஒன்னாதான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சோம். எங்களோட பார்ட்னர்ஷிப் 10 வயசுல இருந்து தொடங்கி இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இது எங்களோட லைஃப் டைம் வரைக்கும் தொடரும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம்னு நான் சொல்றேன். சச்சின் டெண்டுல்கருக்கு மாஸ்டர் பிளாஸ்டர்னு பேரு வச்சது வினோத் காம்ப்ளி தான். நான் கூப்பிட்ட பிறகுதான் இந்த வேர்ல்டே சச்சினை மாஸ்டர் பிளாஸ்டர்னு கூப்பிடுது. சச்சின் இந்த நிலைமைக்கு வந்தது லக்குனால கிடையாது, தன்னோட ஹார்ட் ஒர்க்னால தான். அவரோட ஹார்ட் ஒர்க் பின்னாடி எவ்வளவு பெயின், சாக்ரிஃபைஸ் அண்ட் எமோஷன் இருந்தது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி வினோத் காம்ப்ளி அவர்கள் சொல்லியிருக்காருங்க.